ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். நேற்று பாகிஸ்தான் vs யுஎஸ்ஏ மேட்ச் முடிஞ்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு எதிர்பார்த்தோம். பட் அது கொஞ்சம் ஒன் சைடா போன மாதிரி தான் இருந்தது. பாகிஸ்தான் 190 பிளஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அரௌண்ட் 40 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல மார்ஜின்ல வின் பண்ணாங்க. பேட்டிங்ல பார்த்தா ஷைப்ஜாத் அஃபரன் நல்லா ஆடி இருந்தாரு. அப்புறம் கீழே ஷதாப் கான் ஆடி இருந்தாரு. அப்புறம் பாபர் ஆசம் கொஞ்சம் தட்டி தட்டி ஒரு மாதிரி 140 ஸ்ட்ரைக் ரேட்ல 40 பிளஸ் வச்சிருந்தாரு. நல்லா ஆடி இருந்தாங்க. சவுத் சாரி யுஎஸ்ஏ சைட்ல இருந்து பேட்டிங்கும் ரொம்ப அந்த அளவுக்கு அவங்க ஃபைட் கொடுக்கல. ட்ரை பண்ணாங்க, பட் அவங்க கொடுக்க முடியல. நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். கோகுல், வாட் இஸ் யர் இனிஷியல் தாட்ஸ்? யுஎஸ்ஏ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் பிஃபோர் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க டீம் செலெக்ஷன்லயும் அண்ட் டாஸ் அந்த அந்த டிசிஷன்லேருந்தே ஐ ஃபெல்ட் அவங்க ஸ்டார்டட் ஆஃப் வித் ஒரு ரெண்டுமே ராங் டிசிஷன். டீம் செலெக்ஷன்ல இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கோம். இந்த கிரவுண்ட்ல எஸ்எஸ்எஸ் இது சின்னலி ஸ்போர்ட்ஸ் கிளப், அந்த கிரவுண்ட்ல இது ஃபர்ஸ்ட் லைட்ஸ்ல நடக்கிற மேட்ச். ஸோ அது ஒரு லார்ட்ஸோட அங்க கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது ஸ்ரீலங்காவோட லார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்டர் லைட்ஸ் நடக்கிற மேட்ச் இதாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பின்னு இப்போ நீங்க பாகிஸ்தான் அது ஹைண்ட் சைட்ல பார்த்தோன்னா பாகிஸ்தான் 4 ஓவர் தான். அதுலயும் அவன் தர்மடி ஷைன் அஃப்ரீதிக்கு. ஸோ அந்த 4 ஓவர் பேச தவிர மற்றவங்க எல்லாருமே ஸ்பின்னர்ஸ். இதுல உஸ்மான் தாரிக் வேற. ஸோ பட் ஆனால் அப்படியே ஃபிளிப் சைடு யுஎஸ்ஏ பார்க்கும்போது நேட்ரவல்கர் அண்ட் இருக்கிற எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஹர்மித் சிங், அப்புறம் அந்த மிலிந்த் ஒரு ஓவர் போட்டாரு. அதுலயும் மிலிந்த் அடி வாங்கினாரு. பட் ஆனால் ஓவரால் பார்த்தா அவங்க டிசிஷன் ஆஃப் நாட் பிளேயிங் கெஞ்சிகே, நாஸ்தோஷ் கெஞ்சிகே ஐ ஃபெல்ட் அது அவர் ஆடி இருக்கணும் கண்டிப்பா. அலிகான் அன்பார்ச்சுனேட்லி அலிகான் இருந்திருந்தாலே அலிகான் கண்டிப்பா நான் இன்னொரு ஸ்பின்னர் ஆடி இருப்பேன். இன்னொன்னு நேட்ரவல்கர் ஐ திங்க் நான் எங்கேயோ நோட் பண்ணி வச்சிருந்தேன். நேட்ரவல்கர் லாஸ்ட் வேர்ல்ட் கப் அது வேற கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன் கொஞ்சம் மட்டமான கண்டிஷன்ஸ் யுஎஸ்ஏ. பட் ஆனா இப்போ ஐ திங்க் போன ஃபுல் வேர்ல்ட் கப்லேயே நேட்ரவல்கர் கன்சிடர் ஒன்லி 6 சிக்ஸஸ். ஆனா இப்போ வரைக்குமே 36 பால்ஸ் தான் இப்போ போலிங் போட்டிருந்தாரு ஸ்டார்டிங்ல. அப்பவே இஸ் கன்சிடர்ட் அரௌண்ட் 8 என்னமோ சிக்ஸஸ் ஹி இஸ் கன்சிடர்ட். ஸோ ஓவரால் பாகிஸ்தான் வேர் மோர் பாகிஸ்தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம் செலெக்ஷன் பாகிஸ்தான் ஐ திங்க் கரெக்டா அந்த அந்த தி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டா செலக்ட் பண்ணின்னு போனாங்க. அண்ட் டாஸ்ல திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் விக்கெட். அவர் டாஸ்ல அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி இருந்தாங்கன்னா ஐ ஃபெல்ட் அவங்க they could have performed better. ஜெயிச்சிருப்பாங்களான்னு இல்லை, பட் ஆனால் இன்னும் பாகிஸ்தானுக்கு ரன் ஃபார் த மணி கொடுத்துருக்கலாம். அந்த போன கேம் நெதர்லாண்ட்ஸ் கேம் மாதிரி பாகிஸ்தானுக்கு இது பண்ணிருக்கலாம். ஷதாப் சூப்பரா ஆடி இருந்தாரு. அந்த ஏசான் அலியும் அதுக்கு முன்னாடி இது ஆனது ஷதாப் பர்ஃபார்ம் வெரி வெரி வெல். அண்ட் ஐ திங்க் அவங்க தேர் கமிங் பேக். இன்னொன்னு பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா தே ஆர் பிளேயிங் லாட் ஆஃப் T20s. ஐ திங்க் ஷதாப் அண்ட் ஷைன் அஃப்ரிதி நேற்று 100th T20 வேற. ஸோ இந்த ஒரு சின்ன வயசுல 25-26 ஏஜ்ல தேர் பிளேயிங் லாட் ஆஃப் T20s. அவங்க ஆடுற T20க்கு அவங்க இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கணும். பட் ஆனா தேர் இன் டிஃப்ரெண்ட் திங். நம்ம சண்டே இதே கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போறது. அன்னைக்கு கும்பக் 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 கும்ப நம்ம தேவாவோட சட்டை போட்டுக்கிற மாதிரி நம்ம டெஃபினட்டா அடிச்சு தட்டுறோம், தாக்குறோம், தூக்குறோம் பாகிஸ்தான. பாலா, உன்னோட ஒப்பீனியன் எப்படின்னா, நெட்ரவல்கர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரன் போனாரு, நேத்து ரன் போனாரு. என்ன அவங்க சைட்ல என்ன மிஸ் ஆச்சுதா டிசிஷன் அவன் சொன்னா. பட் அதை தாண்டி ஆன் ஃபீல்ட் அவங்க என்ன பெட்டரா பண்ணிருக்கலாம்? ஆக்சுவலா என்னன்னா, அவங்க பெட்டரா பண்ணிருக்க வேண்டியது மேபி அவன் சொன்ன மாதிரி ஒரு கன்சிடரேஷன் ஸ்பின்னர் கொண்டு வந்திருக்கலாம், இன்னொரு ஸ்பின்னர். பிகாஸ் அவங்க ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையும் ஸ்பின் அங்கே தான் கொலம்போவில் தான் ஸ்பின் ஆப்ரேஷன் அதிகமாக இருக்கும். 18 ஓவர்ஸ் 16 ஓவர்ஸ் மோர் தென் 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் இங்கே யூஸ் பண்ணலாம். அங்கே கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகும். ப்ளஸ் ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் எல்லாமே லைக் த டவுன் த டோன் டெரிட்டரிஸில் இருக்கிற பவுண்டரி சைஸ் ரொம்ப அதிகம். ஒன்லி
ஸ்கொயர் ஆஃப் த பவுண்டரிஸ் தான் கொஞ்சம் கம்மி. ஓகே, ஸோ இவங்க போட்ட லென்த் தான் மேட்டர். அதாவது பாபர் அசாமை பொறுத்தவரையும் அகெயின்ஸ்ட் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கிட்ட he has not performed extremely well. For example, I have seen one stat, 117 பால்ஸில் 105 ரன்ஸ். ஸோ லெஸ் தென் அண்டர் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் இது பண்ணியிருக்காரு. பேரிங் டுடே இவர் சிங் ஓவர் அடித்தது தான். ஓகே, என்ன மிஸ்டேக் பண்ணார்னா சிங்கை பொறுத்தவரை அந்த ஒரு 1 ஓவர் ஆஃப் 22 ரன்ஸ். அவர் வந்து இன்னைக்கு கேமே வந்து பாபர் அசாம் 18 ஆஃப் 15 பால்ஸ். ஓகே, at one point of time 18 balls 15 runs. that 1 over of அந்த சிங் ஓவர் தான் மாறிடுச்சு, கேமே மாறிடுச்சு. அதுக்கு மெயின் காரணம் புவர் லைன் அண்ட் லெங்க். தே போல்ட் டூ மச் ஆஃப் ஷார்ட் அண்ட் வைடர் வித் அதிகமாக கொடுத்தாங்க. எல்லாமே வந்து டீப் மிட் விக்கெட்டு அங்கே டார்கெட் பண்ணாங்க, ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட். அண்ட் அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்களோட அப்ரோச்சில் அந்த ஃபரான் அவர் இருக்கார் பாரு, அவர் மட்டும்தான் அந்த ஓப்பனர். அவரோட அப்ரோச் தான் வந்து த வே இஸ் அட்டாக்கிங் த ஃபேஸ் bowler particularly. அகெயின்ஸ்ட் ஸ்பின் இஸ் நாட் கிரேட், இஸ் நாட் ஹேவிங் எ கிரேட் ரெக்கார்ட் அவரை பொறுத்தவரையும். அகெயின்ஸ்ட் ஃபேஸ் bowler இஸ் டன் ரீசன்ட்லி வெல். நம்ம ஏஷியா கப்லேயே பார்த்தோம், பும்ரா அகெயின்ஸ்டாக டேக் ஆன் பண்ண விதமாக இருக்கட்டும். இன்றைக்கும் அவர் தான் கீ டிஃப்ரென்ஸ். இந்த மேட்ச் அகெயின் 150 to 160 போயிருக்க வேண்டியதை அவரோட 1 இன்னிங்ஸ் மட்டும் பாரு. அண்ட் அகெயின் த வெல் சப்போர்ட்டட் பை ஷதாப் கான். இங்கே த ரீசன் யூஎஸ்ஏக்கு ஃபெயிலியருக்கு வந்து என்னன்னா அவங்க கிட்ட வந்து அந்த எக்யூப்டு பவுலர் இல்லை இவங்களை டேக்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. மோர் தென் தர் பேட்டிங் ஐ வுட் பிளேம் தட் அவங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா லைக் அது மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க பவுலிங் ஆர்சனல் வந்து இன்னும் ஒரு 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். வாய்ஸ் அண்ட வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சயூம் அயப் இருக்காரு, நூர் சைட் முகமது நவாஸ் இருக்காரு, ஷதாப் கான் இருக்காங்க. இவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ். அண்டு த கிரேட் அப்ரார் அஹ்மத் சூப்பராக கரண்ட் இன்ஃபார்ம். உஸ்மான் தரிக் ஒரு ட்ரம் கார்டு. ஸோ இப்படி ஒரு பவுலிங் அட்டாக் வச்சிருக்கிற போது வந்து அந்த வேரியேஷன்ஸ் இருக்குது. எந்தெந்த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸுக்கு அவங்க கரெக்டாக இது பண்ணலாம், பேஸ்ட் ஆன் டாக்டிக்ஸ் ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்க கொண்டு போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அவங்க லேக் ஆனாங்க. அவங்களோட லைன் அண்ட் லெங்க் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஈவன் நீ பாரு ஷஹின்ஷா அஃப்ரிடி அந்த ஒரு ஃபேஸ் பவுலர், இவரும் ரன் போனார். வாட் நேத்ரவேல்கர் என்ன ரன் போனாரோ அதே ரன் தான் வந்து ஷஹின்ஷா அஃப்ரிடியும் போயிருக்காரு. அங்க வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பின் தான். சல்மான் மிர்சாவை டிராப் பண்ணிட்டாங்கல்ல, அந்த ஐ திங்க் சல்மான் மிர்சா அந்த பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பிக் பிளேயர். அதுதான் இஸ் ஸ்டார் பிளேயர். நான் ப்ரிவியூலையுமே அதான் சொன்னேன். என்னை கேட்டால் என்னோட ஒப்பீனியன்ல ஷஹின்ஷா அஃப்ரிடி பிகாஸ் அவரோட கரண்ட் ஃபார்ம் தான் நான் சொல்றேன். இஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம். அவருக்கு வந்து ஒழுங்கா வர மாட்டேங்குது. இஸ் நாட் இன் லைக் அவரோட பீக் பிரைம்லாம் இல்லவே இல்லை. அவர் இருந்தது கொஞ்ச நாள் தான் அந்த பிரைமே. அது ஓவரா வாசிம் அக்ரம் லெவலுக்கு அவங்க இது பண்ணாங்க, கூவினாங்க. ஸோ தான். பட் அவர் பேட்டிங் டபுள் டியூட்டினால. பட் ஷதாப் கானும் வந்து சூப்பராக அந்த ஒரு பேட்டிங் கான்ஃபிடன்ஸு பவுலிங்லேயும் தெரிஞ்சிச்சு அவங்களோட இதை பொறுத்தவரையும், பாகிஸ்தானை பொறுத்தவரையும். ஒன் மோர் திங் வந்து என்னன்னா ஸ்கோரு 190, அது வந்து வின்னிங் ஸ்கோர், மோர் தென் வின்னிங் ஸ்கோர். 170 + 175+ வந்து வந்தாலே வந்து ஒரு வின்னிங் ஸ்கோர் தான். நம்ம எவ்வளோ மேட்சஸ் வந்து இவனுக்கு ஒரு டேட்டா நான் பார்த்தேன் கிரிக்கின்ஃபோல. அதாவது மேட்சஸ் இன் ஐபிஎல் ஆர் அதர் T20 லீக்ஸு ரன் ரேட் எவ்வளோ அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ஸ் 2020 இதுலேருந்து T20ஸு ஆவரேஜ் ரன் ரேட் வந்து பார்த்தா 7.95, ஐபிஎல்ல வந்து 8.87, T20 வேர்ல்டு கப்பில் பார்த்தா 7.37 தான் இந்த இதில். ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம்னா பிச் கண்டிஷன்ஸ் அண்ட் போஸ்ட் இந்த லாஸ்ட் இயரில் பார்த்தா 9.71 இருக்குது. லாஸ்ட் இயர் ஆவரேஜ் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐபிஎல் இது மட்டும் பார்த்தா. அண்ட் 200+ ஸ்கோர்ஸை ஐ திங்க் 337 ரன்ஸ் இன் T20 வேர்ல்டு கப்பில் 337 டைம்ஸில் ஜஸ்ட் 18 டைம்ஸ் மட்டும் தான் போயிருக்கு. நம்ம லாஸ்ட் சீசனில் மட்டுமே நிறைய சேஸ் பண்ணியிருக்காங்க 200+ ஸ்கோர். ஸோ த ரீசன் ஃபார் திஸ் வந்து என்னென்னா ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது. அவங்களோட லைக் ஒரு வேர்ல்டு கப்புங்கிற போது ஒரு இம்பார்ட்டன்ட் இதில் ப்ரெஷர் அது ஒன்று இருக்குது, ப்ரெஷர் இதுவும் இருக்குது. அண்டு பிச் கண்டிஷன்ஸும் அவங்க அவ்வளோ ஈஸியாக கொடுக்கறது இல்லை. லைக் பேட் அண்ட் பால் கண்டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அதனால தான் வந்து ரெடியூஸ் ஆகுது. அண்டு
குவாலிட்டி ஆஃப் பவுலர்ஸ். இப்போ நம்ம பைலேட்டர் சீரீஸில் பார்த்தா நிறைய பவுலர்ஸ் இன்ஜூர்டாக இருப்பாங்க. ஒரு ஸ்டார் பிளேயர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுலேயே ஹர்ஷ்தீப் சிங்காக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும், எல்லா மேட்ச் ஆட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் அந்த குவாலிட்டி ஆஃப் பவுலர்ஸும் மிஸ் ஆவாங்க. அந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் வந்து நம்ம இங்கே வந்து அதிகமாக இதே சேம் வேன்கடே நேற்றுக்கு ஒரு மேட்ச் வந்து நம்ம 182 பார்க்குறோம். நார்மல் ஐபிஎல் ஆர் அதர் இதில் வந்து 200+ போயிருக்கும் அந்த இது. தீஸ் அண்ட் இம்பேக்ட் ரூலும் இப்போ வந்திருக்கிறதுனால தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதாகுது. பட் இது ஒரு விஷயத்தில் நல்லதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மேட்சஸில் வந்து நமக்கு தெரியாது எந்த மேட்ச் நல்லா போகும். அசோசியேட் நேஷன் மேட்சும் நல்லா போக சான்சஸ் இருக்குது. பட் வி காண்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி மேட்ச் வில் பி அ க்ளோஸ் ஃபைட். ஈவன் டாப் குவாலிட்டி சைட்ஸ் ஆடும்போது கூட நம்ம வந்து த்ரில்லிங்காக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஐபிஎல்ல வந்து இதே ஒரு மோர் தென் 70% வந்து த்ரில்லிங்காக போக சான்சஸ் இருக்குது. வெரி ஒன் சைடட் மேட்சஸ் ரொம்ப கம்மியாக தான் போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்டுக்காக அப்படி ஒரு பிச் ரெடி பண்ணியிருக்காங்க. வேற சிங்கை வந்து ஈக்குவல் பேட் அண்ட் பால் அந்த கண்டஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. புரியுது. அதான் இப்போ நீங்க பவுலிங் பத்தி பேசும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேன், இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாமே ஈவன் நேபாள் மேட்ச் பார்த்தாலும் சரி, இந்த மேட்சும் சரி, நிறைய நீ சொல்ற மாதிரி அந்த ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஷார்ட்டா கொஞ்சம் போடுறாங்க. அதுதான் ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா ஈஸியா அடிக்க முடியுது ஸ்பின்னர்ஸ். அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. அசோசியேட் நேஷன்ஸ் போடுறப்பையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் போடுறதோ டிஃபரன்ஸ் தெரியுது. அதுதான் அந்த ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து அவங்க டோர்னமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் கர்வா இருக்கும். they will be able to learn. ட்ரூ. அதான் இப்போ இஃப் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் இந்த மேட்ச் பத்தி பேசிட்டோம்னா நம்ம மேபி நெக்ஸ்ட் நாளைக்கு இந்தியா மேட்ச் இருக்கு, அதை பத்தி போலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கும் மேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா அயர்லாந்து இருக்கு, பிளஸ் இப்போ ஒரு நியூசிலாந்து மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தேவ் ஸ்டார்டட் பிளேயிங். நியூசிலாந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி போகுதுங்கிறத நம்ம ரிசல்ட்டை வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி ஸ்ட்ரெயிட்டாவே இந்தியா நமீபியா மேட்ச். இந்தியா அபிஷேக் சர்மா இல்லைன்னு சொல்றாங்க, ஏதோ ஸ்டொமக் அப்செட், ஹாஸ்பிட்டலைஸ்ட்னு சொல்றாங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து சஞ்சுக்கு ஒரு சான்ஸா அமையுது. அவரே எதிர்பார்க்காத அவருக்கு ஒரு சான்ஸ் மாதிரி இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஹி கேபிட்டலைசஸ் இட். அதான் ரிசல்ட் தெரியும். பட் இந்தியா தான் இதுல டெஸ்ட் பண்ணுவாங்களா, வேற ஏதாவது ட்ரையல் மாதிரி ஆடாதவங்களை ஆட வச்சு பார்த்தா அந்த மாதிரி பாப்பாங்களா, இல்ல இது வேர்ல்ட் கப்னால வில் கோ வித் ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு போயிடலான்னு போவாங்களா, எப்படி இருக்க போகுது தெரில. சேஞ்ச் ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி ட்ரை பண்ணதா இருந்தால் வந்து லைக் ஸ்ரீலங்காவில் நடக்க போகிறதுக்காக மேபி எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வரலாம் இந்த மேட்சை பொறுத்த வரையும். ஒரு ஃபேஸ் பவுலரை ட்ராப் பண்ணிக்கிட்டு எய்தர் சிராஜ் ஆர் ஹர்ஷ்தீப் சிங்கை ட்ராப் பண்ணிவிட்டு லைக் ரெஸ்ட் கொடுத்துட்டு குல்தீப் யாதவ் கொண்டு வரலாம் இந்த மேட்சை பொறுத்த வரையும். தே கேன் பிளே ஒன் மோர் ஸ்பின்னர் ஜஸ்ட் டு டெஸ்ட் வித் இது. ஏன்னா மேட்ச் வந்து கொலம்போவில் நடக்க போகுது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஸோ அதுக்காக ஒரு ப்ராக்டிஸாக வேணால் கொண்டு போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், வாஷிங்டன் சுந்தர் ஜாயின் பண்ண போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் டெல்லியில். ஸோ அது ஒரு இது இருக்குது. அவர் வந்தாருன்னா அவர் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறது. அப்படி அவரை கொண்டு வரதா இருந்தால் ரிங்கு சிங் வந்து ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு பும்ரா வேற ஆட போறன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, பும்ராவும் கரெக்ட். ஐ திங்க் ஆமா, ரியான் டென்டோசெட் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் அவர் நெட்லயும் நல்லா போட்டுறதா தான் ஒரு இது பார்த்தேன், ஆர்டிகல்ஸ் பார்த்தேன். ஸோ சான்சஸ் ஆர் தேர். லைக் பும்ரா வரதா இருந்தா ஒன் ஆஃப் ஐ திங்க் சிராஜ் தான் யூ வில் கெட் ட்ராப். ஐ கெஸ் பும்ரா வில் ரீப்ளேஸ் சிராஜ். அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. பட் நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் வந்து மோர் தென் 14 ஓவர்ஸ் நமக்கு ஸ்பின் தேவை. அக்சர் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, அனதர் ஒரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் தேவை. அப்படி இருந்தால் தான் அந்த 12 ஓவர்ஸ் தேவை. நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்காரு, பும்ரா. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு, நம்ம பார்க்கணும். தேவைப்பட்ட துபை ஒன்று இருக்கு. நம்ம மேட்சுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்ல தப்பா சொல்லிட்டேன். அந்த கொலம்போ மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா அயர்லாந்து வந்து கொலம்போல ஆட போறாங்க. நான் வந்து அது எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டேன். பட் ஆனா அதே பிரேமதாசால தான் வந்து நம்ம இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இருக்க போகுது. ஸோ இது அந்த ஆஸ்திரேலியாலயும் வந்துட்டு அவங்க வந்து அந்த குனமன் அண்ட் ஜாம்பா இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கம்ப்ளீட்லி டிப்ளீட்டடா தான் இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி இப்போ வரைக்கும் போலிங் தான் டிப்ளீட்டடா இருந்தது. இப்போ வந்து அவங்ககிட்ட டேவிட் வேற இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய விஷயம் ஐ திங்க் மாற்ற வேண்டியதா இருக்கு. பட் அது நம்ம இது பண்ணிடலாம். பட் ஆனா அந்த மேட்ச் வந்து நமக்கு ஒரு இதா இருக்கும். ஏன்னா அதே டைம்ல தான் நடக்க போகுது கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கலாம். அந்த மேட்ச் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து இதா இருக்கும்.
நிறைய விஷயம் ட்ரை இல்ல பட் பண்ணலாம். அது ஈவினிங், பட் அது ஒன் திங் நமக்கு இஸ், நமக்கு நைட் ஆச்சே. இல்ல நமக்கு நைட்டு நமக்கு அது கரெக்ட். அதான் அது வந்து ரெண்டாவது செகண்ட் மேட்ச் இந்த டே. ஸோ பட் ஆனா நம்ம பார்க்கலாம், நமக்கு வந்து இந்த இந்தியா vs பாகிஸ்தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்பெட்டிட்டிவா இருக்கும். ஆமா ஸோ அது வந்து கண்டிப்பா. எனிவே அது சண்டேல தான் நடக்க போகுது. பட் நமேபியா பொறுத்த வரைக்கும் நிறைய நம்ம ட்ரை பண்ணலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஒன் திங் அபவுட் அசோசியேட் நேஷன்ஸ் என்னன்னா, அவங்க நிறைய மேட்சஸ் ஆடினா தான் அவங்க வந்து, அதாவது வேர்ல்ட் கப்ல வந்து மட்டும் ஆடுறது இல்லை. ஏன்னா அவங்க இப்போ இன்கேஸ் இப்போ நெதர்லாண்ட்ஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பாகிஸ்தான் கூட, அப்படி ஜெயிச்சிருந்தா கூட அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனா கூட வந்து யுஎஸ்ஏ மாதிரி தான், போன வாட்டி யுஎஸ்ஏ மாதிரி தான் வந்து அவங்க வந்து அங்கேயே முடிச்சிருவாங்க. ஒரு வாட்டி தான் அவங்க அந்த மாதிரி ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆட 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 தான் வந்து தே வில் பி ஏபிள் டு கம்பீட் அதாவது டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் ரெகுலரா. இல்லைன்னா வந்துட்டு ஒரு மேட்ச் T20னால ஓடிஐனா ஸ்டோரியே கிடையாது. இந்த மாதிரி டாப் டீம்ஸ் தான் ஜெயிக்கும். ஓடிஐ வந்து லாங்கர் ஃபார்மேட்ல இதே கிடையாது. அவங்க கண்டிப்பா டெஸ்ட் கூட ஆடணும். இப்ப நேபாள் வந்து இந்தியா ஏ அந்த மாதிரி கூட எல்லாம் நிறைய இந்த கேம் ஆடணும். இப்ப அயர்லாந்து வந்து ஷுட் பிளே, இப்ப இங்கிலாண்டோட டீம்ஸ் அதெல்லாம் முன்னாடி நடந்துன்றது, இப்பெல்லாம் டைமே இல்லை. இல்ல கரெக்ட். ஓகே. சி அதான் இப்ப டெல்லி ம். கண்டிஷன்ஸ் இப்போ எப்படி இருக்க போது, என்ன பார் ஸ்கோர் என்னவா இருக்கும், ஏதாவது ஸ்டாட்ஸ் இருக்கா டெல்லி பிச் ஏதாவது? வாட் இஸ் கோயிங் டு பி தி பார் ஸ்கோர்? பாஸ் ஸ்கோர் வந்து லைக் ஐ திங்க் 170 வில் பி அ பாஸ் ஸ்கோர். டெல்லி ஓகே. லைக் நம்ம ஐபிஎல்க்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, ஐபிஎல் அண்ட் வேர்ல்டு கப். பட் ஐ திங்க் வந்து ஒன் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் சில மேட்சஸ் வந்து ஹை ஸ்கோரிங் மினிமம் மாறும். டெல்லி கன்சிடரிங் த ஸ்மால் சைஸ் கிரவுண்டு, மேபி இந்த மேட்ச் வந்து 200+, லைக் வி கேன் எக்ஸ்பெக்ட் அண்ட் ஹை ஸ்கோரிங் மேட்சாக கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அங்கே. ஆனால் ஒரே ஒரு இது வந்து என்னென்னா, நான் ஏடு வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து பார்த்தேன், அந்த ட்ரம்பிள்மேனுக்காக வந்து லைக் அவர் லெஃப்ட் ஹேம் இதனால அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேம் பவுலர் கொண்டு வந்து நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு இது நம்ம பார்த்தேன், நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே. அண்டு சஞ்சு சாம்சனும் வந்து அவர் ஃபுட் ஒர்க்கு அந்த ட்ரிகர் மூமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆடி இருக்காருன்னு ஒரு ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். பட் எந்த அளவுக்கு இது எல்லாமே உண்மைங்கிறது மேட்ச் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ வி விஷ் தம் வெல், அவ்வளோதான். ஏன்னா டீம் 15ல் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக லைக் நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்குவாடில் இருக்கிற எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கணும், அவங்க வந்து லான்ச் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து சஞ்சு சாம்சன் வந்து திஸ் இஸ் வெரி க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. கன்சிடரிங் இஃப் அது கிளிக் ஆச்சுன்னா இந்த கிரவுண்டில் அவரும் பொழந்துடலாம். கரெக்ட். லெட்ஸ் வெயிட் அண்ட் see எப்படி இருக்க போகுது மேட்ச் அப்படின்னு. ஐ திங்க் இது சஞ்சுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்முக்கு நமீபியா ரிலேட்டிவ்லி ஈஸியர் சைடா இருக்குங்கிறப்போ, அவரோட ஃபார்மை திருப்பி அவர் ஃபார்ம் வரத்துக்கு இந்த மேட்சை கொஞ்சம் காஷியஸா ஆடி வந்தாருன்னா நல்லா இருக்கும். லெட்ஸ் see how he plays. அவரோட கேம் தான் நான் மெயினா கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்பேன். லெட்ஸ் see how he plays the game. எனக்கு தெரிஞ்சு வந்து பாயிண்டர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இந்த மேட்ச்சில் வந்து அபிஷேக் சர்மா இல்லாமல் நம்ம டீம் வந்து ஒரு மேசிவ் டோட்டல் போஸ்ட் பண்ண முடியுமா, அது ஒரு இம்பார்ட்டன்ட். பவர் பிளே அக்ரெசிவாக கொண்டு போக முடியுமா, அண்டு நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். போன மேட்ச் வந்து ரொம்ப அட்ரோஷியஸாக சில ஷாட்ஸ் அடித்ததுனால அந்த அப்ரோச் அப்படியே லைக் கொஞ்சம் ஸ்லோ டவுன் மெலோ டவுன் பண்ணுறாங்களா, கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ட்ரை பண்ண போகிறாங்களா, என்ன அப்ரோச்சு, அதெல்லாம் நம்ம இந்த மேட்ச்சில் தான் தெரிய வரும். பிகாஸ் இது ஏன்னா வேர்ல்டு கப்புங்கிற வரும்போது வந்து பிளேயர்ஸ் ரிஸ்க் டேக்கிங் வந்து ரொம்ப டஃப். நீ முக்கால்வாசி இம்பார்ட்டன்ட் ஃபைனல் மேட்சஸில் பார்த்தானா ஒரு இம்பேக்ட் பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், இல்லை அபிஷேக் சர்மா, அந்த மாதிரி பிளேயர்ஸோட நாக்கை விட கோலியாக இருக்கட்டும், பென் ஸ்டோக்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இவங்களோட நாக் தான் வந்து ஃபைனல்ஸில் வந்து வந்திருக்கு, பெர்ஃபார்ம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 22 வேர்ல்டு கப்பில் ஸ்டோக்ஸ் பொறுமையாக நின்று ஒரு 40 balls 50 runs அடிப்பார், கோலியும் பொறுமையாக நின்று அடிப்பார். ஸோ வேர்ல்டு கப்புங்கிற போது அந்த ஒரு அக்குமுலேட்டர் பண்ணுற ஒரு பர்சன்ஸ்க்கு தான் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது இன் நாக் அவுட் பிக் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ். பட் அகைன் இட்ஸ் ஆல் சப்ஜெக்டிவ். இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இது எல்லாமே டேட்டா எல்லாமே வந்து டில் போன வருஷம் போன இது இருக்கிற வரையும் தான். இப்போ இந்த இனிஷியல் மேட்சஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம், பிகாஸ் ஆஃப் த கண்டிஷன்ஸ்னால. போ மேபி பழைய ஐபிஎல் மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம்.
லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இருக்க போகுது மேட்ச்னு. லைக் இன்னைக்கு மேட்சஸ்லாம் எப்படி இருக்கும், யார் யார் ஜெயிப்பாங்கங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அது மதியம் நம்ம முடிஞ்சா கவர் பண்ணலாம். இந்தியா நமீபியா மேட்ச் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்க போகுது, நீங்க உங்களோட விஷஸ் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணுங்கிறத அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்து சஞ்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் பவுண்டரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.